இங்க இறந்து போன பையன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க, இறந்து போன பையன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பஸ் எங்களுக்கு வேண்டாம். இதோட வந்து எங்களுக்கு நிறைய டைம் அந்த பஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கமிஷனர் பேசுறாரு, கமிஷனர் வாங்க நான் பெட்டிஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு திருப்பூர் கமிஷன்ல வாங்குறேன், அப்புறம் என்ன பாடி வாங்குறது வாங்குறது உங்க விருப்பம். அதெல்லாம் ரெண்டாவது நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா திருப்பூர் கமிஷனர் கொடுக்க சொல்றாங்க. டிஐடபிள்யூல வாங்குறேன்ட்டாங்க. புரியுதுங்களா? அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அங்கதான் ஆக்சிடென்ட் ரிலீஃப் வந்து யார்கிட்ட கொடுக்குறது? பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டானுங்க. இடும்பாளைய பணம் சம்பளம் கொடுத்து போனாங்க. பையன் மத்தால் மடிச்சுட்டு வந்தாங்க. போயிட்டு சம்பளம் கொடுத்துட்டு வரேன்னு போனாப்பிள்ளைங்க. நைட் 8 மணிக்கு 2ஆம் நம்பர் பஸ்ஸு எதுக்கு வந்திருக்குங்க. ரோஸோ போயிருக்காங்க மண்டபத்துலேருந்து, ஜெய்வேல் மண்டபத்துலேருந்து. பஸ்காரன் வந்து ஏறி வந்துட்டாப்பிள்ளைங்க. ரைட் சைடில் ஏறி வந்து டிரைவர் சீட் மேலே அடிச்சுட்டாப்பிள்ளைங்க. அடிச்சதுமே விட்டு போட்டு ஓடிட்டாங்க டிரைவர் கிளீனருங்க. அப்புறம் விட்டு போட்டு போனதுமே ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வந்து திருப்பூர் பெரியாஸ்பத்திரி கேட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்க்கும்போதுங்க எக்ஸ்ரே அது இதுன்னு எடுத்து பார்த்துட்டு கோயம்புத்தூர் ரொம்ப சீரியஸ், கோயம்புத்தூர் கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. முடியலன்னு சொல்லியிருந்தா நாங்கள் அங்கேயே எதுவும் பண்ணியிருப்போங்க. கோயம்புத்தூர் கொண்டு வாங்கிட்டு இன்னைக்கு டிரைவர் மேலே கேஸ் போடாது, கண்டக்டர் மேலே கேஸ் போடாது, மக மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ன்னா யாரையும் வேணா ஏற்றிட்டு கேஸ் எல்லாம் போயிருங்களா? நீங்களே சொல்லுங்க சார். கேஸ் எடுக்க மாட்டேங்க சார். என் கேஸ் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. எங்க பெட்டிஷன் மட்டும் ஏன் எடுக்க மாட்டாங்க? அவங்க மேல தப்பா வச்சுட்டு அவங்க பெட்டிஷன் எடுக்கிறாங்க. நாங்க இழந்து எங்க பையன் இறந்துட்டு நாங்க இருக்கிறோம். அவங்க எங்க பெட்டிஷன் ஏன் எடுக்க மாட்டாங்க? காலையில இருந்து 7 மணிக்கு வந்ததுங்க சார். நேற்று நைட் பையன் வந்தது இன்னும் ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணல? ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் வந்து அவன் பையன் மேல இடிச்சிருச்சு. அவங்க வந்து இடிச்சு தள்ளிட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் கூட தெரியாம இருக்குதுங்க சார். எங்க கோரிக்கை என்னன்னா டிரைவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும். டிரைவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு அந்த பஸ்ஸே வேண்டாம். அந்த பஸ் எங்களுக்கு வேண்டாம். இதோட வந்து எங்களுக்கு நிறைய டைம் அந்த பஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த பஸ் எங்களுக்கு வேண்டாம். எங்க பையனுக்கு வந்து நீதி கிடைக்கணும். ரோட்ல வந்து உட்கார்ந்து பத்திரிகையாளர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. கோரிக்கை வந்துங்க, டிரைவர் வந்து பையன் மேல கேஸ் போட்டிருக்கிறானுங்க. பையனையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனும் போய் கேஸ் கொடுத்துருக்கான். அவன் கேஸ் கொடுத்துட்டு அவன் நல்லா இருக்கிறான். இங்க இறந்து போன பையன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க, இறந்து போன பையன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பையனுக்கு என்ன பதில்? அப்ப இறந்து போன பையன் மேல கேஸ் கொடுத்தா ஏத்துக்குவாங்க. இங்க முறையா அவங்க மேல பெட்டிஷன் கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதனாலங்க? நேத்து நைட்ல இருந்து சோறு தண்ணி இல்லாம ஊர்க்காரங்க முறை உட்காந்துட்டு இருக்கிறோங்க. நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எனக்கு சேர்ந்தவங்க. எங்களுக்கு நீதி வேணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.